வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் விடுதலை. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, ஜெயந்தி கிட்ட இருந்து ஒரு வாரமா போன் வரல. அவ எப்படி இருக்கா, என்ன எதுன்னு ஒன்னும் புரியல. நீங்க போய் ஒரு எட்டு என்று தயங்கிக் கொண்டே சண்முகத்தை பார்த்தாள் தேவகி. அவளை அமைதியாக நிமிர்ந்து பார்த்த சண்முகம் கையில் இருந்த பேப்பரை மடித்து வைத்து விட்டு ஈசி சேரில் இருந்து எழுந்து அமர்ந்தார். என்னங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. நம்ம தருணை போய் பாருடானாலும் போக மாட்டேன்றான். நீங்களும் இப்படி கம்முனே இருந்தா எப்படிங்க? அன்னைக்கு புள்ள மாப்பிள்ளை கூட போகும்போது அவ முகமே சரியில்லை. போன 2 வாட்டி ஃபோன் போட்டா, அப்புறம் ஃபோனும் இல்லை. நாமளா பண்ணாலும் அதுவும் வேண்டாம்மா, எங்க மாமியாருக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டா. இப்படி அவளை ஜெயில தள்ளினது போல அங்க தள்ளி விட்டுட்டோம். பாவம் என் குழந்தை, வாய் செத்த பூச்சி, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். என்ன பண்ண சொல்ற தேவகி? நான் அப்பவே சொன்னேன், அந்த தரகர்கிட்ட எங்க வசதிக்கு மீறி இடம் பார்க்க வேண்டான்னு. அவர் சொன்னா கேட்டாரா? அவங்க நல்ல இடம் எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க, அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பிட்டாரு. நானும் சரி, பொண்ணு போற இடத்துலயாவது நல்ல வசதியோட வாழட்டோன்னு நினைச்சிட்டேன். அதுதான் இப்ப அவளுக்கு வினையா போயிடுச்சு. ஆமாப்பா, ஒன்னும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு இது வரைக்கும் எவ்வளவோ கேட்டு வாங்கிட்டாங்க. பாவம், ஒவ்வொரு வாட்டியும் அக்கா அங்க இருந்து அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. அந்த ஆளையும் அவங்க அம்மாவையும் அப்படியே என்று பல்லை கடித்து கொண்டு அங்கு வந்தான் தருண். ஏய், என்னடா இப்படி பேசுற? இருந்தாலும் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், மாப்பிள்ளை அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் போக போக சரியாகிடும் என்று அவனை மிரட்டினாள் தேவகி. ஆமா, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. சரிடா, அது போகட்டும். அக்கால போய் பார்த்துட்டு அப்படியே நான் கொடுக்குற பலகாரத்தை அவகிட்ட கொடுத்துட்டு வாடா. அவளுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் செஞ்சேன். மாப்பிள்ளைக்கும் ரவா லட்டு பிடிக்கும்னு அதுவும் செஞ்சு வச்சிருக்கேன். போய் கொடுத்துட்டு அப்படியே அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாடா என்று கெஞ்சினாள் தேவகி. அம்மா போங்கம்மா, போன வாட்டி நாங்க போயிருக்கும் போதே அந்த பொம்பளை என்னை எப்படி பேசினாங்க தெரியுமா? அக்கா முகத்தை பார்த்து பேசாம வந்துட்டேன். இனியும் அங்க போய் என்னால அவமானப்பட முடியாது. வேணும்னா சொல்லுங்க, அந்த பொம்பளை அடிச்சு போட்டுட்டு. தருண், போதும், நீ அங்க போக வேண்டாம், நீ காலேஜுக்கு கிளம்பு என்று எழுந்து கொண்டார் சண்முகம். தருண் அவர்களை பார்த்து விட்டு கடகடவென பேக் எடுத்துக்கொண்டு காலேஜிற்கு புறப்பட்டான். அவன் சின்ன பையன் இல்லைங்க, அதுதான் புசுக்குன்னு கோபம் வருது. அதுவும் அவ அக்கான்னா அவனுக்கு உயிர். அவ அங்க படுறத அவனால பார்க்க முடியல. சரி விடு, என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி, அந்த பலகாரத்தெல்லாம் கொண்டா, நானே போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று துண்டை எடுத்து தோளில் போட்டு கொண்டார். தேவகி கண்களை துடைத்து கொண்டு மலர்ந்த முகத்துடன் கடகடவென கிச்சனுக்கு ஓடினாள். ஏண்டி ஜெயந்தி, எங்கடி போன கழுத என்று சகுந்தலாவின் குரலை கேட்டு சூர்யாவின் ஷூவிற்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்த ஜெயந்தி ஷூவை வைத்து விட்டு கடகடவென உள்ளே ஓடினாள். உன் மனசுல என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? போனா போகுது, வீட்டுல வேலைக்கு ஆகும்னு உன்னை கட்டிட்டு வந்தா நீ என்னவோ ரொம்ப திமிருதான் கட்டிட்டு இருக்கிற. எங்கடி போன? அத்தை, அவர் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காரு, அதுதான் ஷூக்கு பாலிஷ். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்லு. காலையில எழுந்து அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு என்ன 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறதுதான் பேரு. ஒன்னும் ஒழுங்கா செய்யறது இல்ல. ஆனா போடுற சீனை பாரு, என்னவோ இவதான் இந்த குடும்பத்துக்காக ராப்பாகல உழைக்கிற மாதிரி. எல்லாம் உங்களை சொல்லணுமா? அப்பவே சொன்னேன், இவளை என் தலையில கட்டாதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? இப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் நமக்கு அடங்கி இருப்பாங்கன்னு சொன்னீங்க என்று டையை கட்டி கொண்டே அங்கு வந்தான் சூர்யா. என்னங்க, நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யல? காலையில் எழுந்தா ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லாம் நான் தானே செய்யறேன். ஏய், என்னடி புதுசா எதிர்த்து பேசுற என்று அவளை முறைத்து கொண்டு அருகில் வந்தான். ஏய், இப்படி வாடா, இவளை எவ்வளவுதான் அடிக்கிறது? அடி வாங்கி வாங்கி மறுத்து போச்சு போல இருக்கு கழுதைக்கு என்று அவன் கைகளை பிடித்து இழுத்து விட்ட சகுந்தலா. ஏய், நான் உனக்கு நேத்து என்ன வேலை சொல்லிட்டு போனேன்? இன்னைக்கு எங்க மாதிரி சங்கத்துல மீட்டிங் இருக்கு, என் பிங்க் பட்டு புடவை அயன் பண்ணி வைன்னு தானே சொன்னேன். பண்ணி அடி. அத்தை, நேத்து அந்த அயன் பாக்ஸ் என்னன்னு தெரியல, ஷாக் அடிச்சிட்டு இருந்தது, அதுதான். ஷாக் அடிச்சு அப்படியே செத்துட்டியா? நல்லா கல்லு மாதிரி தானே இருக்க,
வெளியில போய் அயன் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன என்றான் சூர்யா. இல்லைங்க, வீட்டுல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு நேத்து வீடெல்லாம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணேன். ஆமா, எதனா சொல்லு. உன்னால எனக்கு எந்த வருமானம் தான் இல்ல. அட்லீஸ்ட் வீட்டுல வேலை கூடவா செய்ய மாட்ட? தண்ட சோறு என்றவளை அடிக்க கையை ஓங்கி கொண்டு சென்றான். மாப்பிள என்ற சத்தம் கேட்டு அனைவரும் வாசலை பார்க்க கையில் ஒரு பையை வைத்துக் கொண்டு மிரண்டு போய் நின்றிருந்தார் சண்முகம். அவர் முகத்தில் பல உணர்ச்சிகள் தோன்றிக் கொண்டிருந்தது. அவரை பார்த்து ஓங்கிய கையை கீழே இறக்கிய சூர்யா ஜெயந்தி முறைத்து கொண்டு நின்றான். அப்பா வாங்கப்பா, எப்ப வந்தீங்க என்று அவரிடம் ஓடினாள் ஜெயந்தி. எப்ப வந்தன்னு ஏம்மா கேக்குற? ஏன் வந்தன்னு கேளு. இப்பதான்டா கண்ணு தெரியுது இங்க எங்களை எதுக்கு வர வேண்டான்னு சொல்றேன்னு என்றவள் கைகளை பிடித்து கொண்டு கண்கள் கலங்கினார். போதும், உங்க பொண்ண அப்படி ஒன்ன நாங்க கொடுமைப்படுத்தி இல்ல. அவ்வளவு இருந்தா உங்க பொண்ண தாராளமா நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க. அவ அங்கேயே வாழ வெட்டியா கிடக்கட்டும், எங்களுக்கு என்ன என்றாள் சகுந்தலா. சம்மந்தி அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பொண்ண நான் அந்த கோலத்துல பார்க்கவா இவ்வளவு பாடுபட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? ஆமா, என்னத்தை பெருசா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அங்கங்க மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டுல என்னமா உதவி கிடைக்குது? எனக்கும் தான் வந்து வாச்சிங்களே. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு நாங்க ஒன்னும் செய்ய முடியலன்னாலும் அதுக்கப்புறம் நீங்க கேட்கும் போதெல்லாம் நானும் ஏதோ என் சக்திக்கு செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஆமா, என்னத்த செய்யறீங்க? இதோ பாருங்க, நான் கூடிய சீக்கிரம் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு கொஞ்சம் பணம் குறையுது. நானும் ஒரு வாரமா உங்க பொண்ணு கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். அவ நான் போய் அங்க வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லி அடமா இருக்கா. இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க, இப்ப உங்ககிட்டயே கேக்குறேன். எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, இல்லனா? மாப்பிள்ள, இப்படி திடீர்னு 5 லட்சம் கேட்டா நான் என்ன செய்யறது? என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டேன். பையன் படிப்புக்கு வச்சிருந்த பணத்தையும் அப்பப்ப நீங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் இவ்வளவு பணத்துக்கு நான் என்ன செய்யறது? அது எனக்கு தெரியாது. உங்க பொண்ண காலம் புறா உட்கார வச்சு தண்டசோறு போட சொல்றீங்களா? என்னால முடியாது. வேணும்னா நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க என்று கத்தினான். ஏய், பேசாம இருடா. அவளை நீ அங்க அனுப்புறதும் அப்புறம் அவங்க கெஞ்சுறாங்கன்னு திரும்பவும் போய் கூட்டிட்டு வரதும் என்ன இது? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். அவ போயிட்டா இங்க வேலை செய்ய ஆளும் இல்ல. இதோ பாருங்க சம்பந்தி, இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கொண்டாந்து கொடுத்துடுங்க. இல்லைன்னா இனிமே நிரந்தரமா பொண்ணு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடுறது வந்து கூட்டிட்டு போங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் எங்களை கேக்குறாங்கன்னு ஒப்பாரி வைக்க கூடாது என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் சகுந்தலா. ஏய், எங்க அப்பா சொன்னதை கேட்ட இல்ல? உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, பணம் மட்டும் வரல அப்புறம் உன்ன. மாப்பிள்ள, அவளை ஒன்னும் செஞ்சிடாதீங்க. நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வரேன். முதல்ல அதை செய்யுங்க என்று கூறிவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டான் சூர்யா. அவன் சென்றதும் தனது தந்தியை கட்டி கொண்டு அழுதாள் ஜெயந்தி. அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா. நீ நல்லா வாழணும், வசதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து தள்ளிட்டேன். அம்மாடி, இந்த பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பாடுபட்டாவது பணத்தை கொண்டு வந்துடுறேன். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ அழாதடா கண்ணு என்றவள் கண்களை துடைத்தார். அப்பா, வேண்டாம்ப்பா. இனி எத்தனை நாளைக்கு தான் எனக்காகவே எல்லாம் செய்வீங்க? தம்பி இன்னும் படிக்கணும், அவனையும் நீங்க பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம இனி உங்ககிட்ட ஏது பணம்? எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடுறம்மா. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். சரி, அது போகட்டும். இந்தா, உங்க அம்மா உனக்கு பலகாரம் கொடுத்து அனுப்பனா என்று கையில் இருந்த பையை அவளிடம் கொடுத்தார். என்னப்பா, திடீர்னு அம்மா பலகாரம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க என்று அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அதை வாங்கினாள். அவ அங்கதான் இருக்காளே தவிர அவ மனசெல்லாம் ஊமையிலதான் கிடந்து அடிச்சுக்குது. அவளுக்கு என்ன, எங்க எல்லாருக்கும் தான். பெத்தவ இல்லையா, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். அதுக்குதான் ஏதோ ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு உன்னை பார்க்க இப்படி பலகாரம் அது இதுன்னு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கிறா. அம்மாடி, நீ வேணா ஒரு 10 நாள் அங்க வந்து. இல்லப்பா, வேண்டாம். போன வாட்டி நான் வந்து ஒரு வாரம் இருந்தப்பவே அங்க இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு நீங்க அம்மா கிட்ட வருத்தப்பட்டுட்டு இருந்தது எனக்கு தெரியும். என் கஷ்டம் என்னோட போகட்டும்.
என்னால உங்களுக்கு எந்த விதத்திலையும் நிம்மதி இல்லாம செய்யறது எனக்கு வேதனையா இருக்கு. அதுக்கு நான் இந்த நரகத்திலே இருந்துக்கிறேன் என்று கதறினாள். அம்மாடி, கவலைப்படாதடா, நமக்கு ஒரு நாள் விடியும் என்று கூறிவிட்டு மேல் துண்டை வாயில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டே கடகடவென வெளியே சென்றார். அவரை வெறிக்க பார்த்து கொண்டு நின்றாள் ஜெயந்தி. ஒரு வாரம் சென்றது. அன்று இரவு வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு உள்ளே வந்த ஜெயந்தியை, என்னடி உங்க அப்பா என்னவோ அன்னைக்கு டைலாக்லாம் பேசிட்டு போனாரு, பணத்தை கொண்டு வரேன் அது இதுன்னு, ஒன்னும் காணோம். இந்த ஆளை நம்பி நான் பிசினஸுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் என்று கேட்டுக்கொண்டே கட்டில் இருந்து எழுந்தமர்ந்தான் சூர்யா. ஜெயந்தி அவனை அமைதியாக பார்த்து கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னடி, என்ன இப்படி அப்பாவை போல பாக்குறது? அப்படியே அழுது அமக்கலம் பண்றதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். உங்க அப்பா என்னதான் சொல்றாருன்னு கேட்டு சொல்லு. என்னங்க, அவரு கேட்டிருந்த இடத்துல இன்னும் பணம் கிடைக்கலையா? என்னது, பணம் கிடைக்கலையா? இதோ பாரு, உங்க அப்பா பணம் கொடுப்பாருன்னு தான் நான் வேலையை கூட விட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பங்கை போட்டுட்டாங்க. என்னோட பங்கு தான் இன்னும் பாக்கி இருக்கு. ஏங்க, இப்பத்திக்கு வேணா அத்தை கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்களேன். அப்பாக்கு பணம் ரெடி ஆனதும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். இதோ பாரு, நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நீ எனக்கு சொல்லாத. எங்க அம்மா கிட்ட எப்ப வாங்கணும் செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு சொன்னத நீ கேளு. என்னங்க, இப்பத்திக்கு எங்க அப்பாவால முடியாது. நான் அங்க போய் கேட்டாலும் அவங்க என்ன செய்ய முடியும்? சரி, ஒண்ணு செய். உங்க அப்பா பணம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு செலவுக்கு பணம் வேணும். அதனால நீ வேலைக்கு போ. என்னங்க, எனக்கு இங்க யாரு வேலை கொடுப்பாங்க? நான் எங்க வேலைக்கு என்று தயங்கினாள். இத பாரு, நீ பிகாம் வரைக்கும் படிச்சிருக்க இல்ல? ஆமாங்க. அப்புறம் என்ன, உனக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குற ஒரு ஹோட்டல்ல கிளர்க்கு வேலை காலியா இருக்குன்னு சொன்னான். முதல்ல 10,000 கொடுப்பாங்களாம், போக போக சம்பளம் ஏத்தி கொடுப்பாங்கன்னு சொன்னான். அங்க அவன் தான் எல்லாம், அவன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. நாளைக்கு உன் சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இரு. காலையில கிளம்பணும். அப்புறம் ஒண்ணு சொல்லிட்டேன், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல வேலை செய்ய மாட்டான் அது இதுன்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்க என்று எழுந்து வெளியே சென்றான். அப்பாடா, இத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியில வேலைக்குன்னு போக போறேன். என் சொந்த கால்ல நிக்க போறேன். இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இனி வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு வேலைக்கும் ஓடணும். கொஞ்சம் அலுப்பாதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்குற சம்பளத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் அப்பாவை தொந்தரவு பண்ணாமலாவது இருப்பாங்க. அதுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்று மனதில் தீர்மானித்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். மறுநாள் காலை அந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் ரிசப்ஷனில் இருவரும் அமர்ந்து கொண்டிருக்க உள்ளிருந்து சூர்யாவின் நண்பன் சேகர் வெளியே வந்தான். ஹாய் சூர்யா, வாடா, எப்படி இருக்க? இவங்க தான் உன் ஒய்ஃபா என்று வெளிரிய முகத்துடன் அமைதியாக அங்கு அமர்ந்திருந்த ஜெயந்தியை பார்த்தான். அவனது பார்வை ஜெயந்திக்கு ஏதோ ஒரு வித நெருடலை ஏற்படுத்த அவள் அமைதியாக எழுந்து நின்று கொண்டாள். ஆமாண்டா, இதுதான் என் ஒய்ஃப் ஜெயந்தி. இவளுக்கு தான். ஓகே ஓகே, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மிஸ்ஸஸ் ஜெயந்தி, உங்க சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. மேடம் ஊருக்கு போயிருக்காங்க, வர ஒரு வாரம் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, நான் சொன்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்றான் சூர்யாவை பார்த்து. சரிடா, இப்படி கொஞ்சம் வா என்று சூர்யா அவனை சற்று தூரம் அழைத்து சென்று அவனிடம் ஏதோ பேச சேகர் வேகமாக தலையை ஆட்டிக்கொண்டு அங்கிருந்து ஜெயந்தியை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இவரு, அந்த ஆளு எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு? அவன் வேற ஒரு மாதிரி பாக்குறான். அப்படி என்ன சொல்றாரு? ஒருவேளை என்னை பத்தி எதனா சொல்றாரா? என்னை பத்தி அவன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? இருந்தாலும் என்னை இங்க தனியா விட்டுட்டு அவனை மட்டும் கூட்டிட்டு போய் பேச அப்படி என்ன விஷயம் இருக்கும்? எதுவா இருந்தா நமக்கு என்ன? நாம பாட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம். நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதுல இதெல்லாம் எதுக்கு? அவங்க எதனா பேசிட்டு போகட்டும் என்று திரும்பி கொண்டாள். சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சேகர் சூர்யாவிடம் கூறிக்கொண்டே வர, ஜெயந்தி, அப்ப நான் கிளம்புறேன். நீ வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்துடு. எதிர்க்கதான் பஸ் ஸ்டாண்டு, சரியா என்றான். சரிங்க என்று மெதுவாக தலையாட்டினாள். ஓகே சேகர், நான் வரேன்டா, பாத்துக்கோ என்று வெளியே சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான்.
அவன் செல்வதை பார்த்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள் ஜெயந்தி. நம்ம போலாமா என்று சேகர் அழைத்ததும் டக்கன் அவனை திரும்பி பார்த்து ஆ என்று மெதுவாக தலையாட்டினாள். உள்ளே சென்று அங்கிருந்த ஒரு மனிதரிடம் அவளை அறிமுகம் செய்தான். குமார், இவங்க தான் மிஸ்ஸஸ் ஜெயந்தி. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டா இன்னைக்கு தான் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. சார், மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? அவனை முறைத்து பார்த்த சேகர். குமார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க வேலைய நீங்க பாருங்க என்றான். ஜெயந்தி, நீங்க இங்க ஃப்ரீயா இருக்கலாம், நான் இருக்கேன் உங்களுக்கு என்றவன் கூறியதும் டக்கன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அதாவது உங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தாலோ எதனா சரியா இல்லைனாலோ செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லலான்னு சொல்ல வந்தேன் என்று அவன் சமாளிக்க ஜெயந்தி மெதுவாக திரும்பி கொண்டாள். சரி, ஓகே, இதுதான் உங்க சீட். குமார், பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றான். இந்த ஆளு சரியான உதார் பார்ட்டிமா. ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு சொந்தமா என்றார் குமார். இல்ல, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஓ, அப்படியா, சரி உக்காருங்க என்று அவளது சீட்டை காண்பித்தார். அவள் சென்று அதில் அமர்ந்து கொள்ள, உங்களுக்கு சிஸ்டத்துல வேலை செய்ய தெரியும் இல்ல? தெரியும், கோச்சிங் கிளாஸ் போயிருக்கேன். ஓகே, சரி, நான் உங்க வேலை என்ன எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் எதனா டவுட்டா இருந்தா கேளுங்க என்று திரும்பினார். சார், ஒரு நிமிஷம். என்னம்மா, சொல்லுங்க. அந்த சேகர் இங்க என்ன வேலை பார்க்கறாரு? எம்டிக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. அவ்வளோ பெரிய ஆளா என்று தயங்கி கொண்டு கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மேடத்தோட அப்பா இங்க இருக்கும் போது இவங்க அப்பா இங்க வேலை பார்த்தாராம். அவரு ரொம்ப தங்கமான ஆளு. அவரு போனதும் அவர் முகத்தை பார்த்து இந்த ஆளுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தாங்க மேடம். ஆனா இந்த ஆளு ஒரு வேலையும் செய்யாம நல்லா ஏமாத்துறான். மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எதிர்க்க மட்டும் என்னமோ இவன் தான் எல்லாம் செய்யறது போல நடிப்பான். எங்களுக்கு எல்லாம் கோபமா வரும். ஆனாலும் என்ன செய்யறது, மேடமே அவனை வேலையில சேர்த்துக்கிட்டதால எங்களால ஒன்றும் சொல்ல முடியல. இதை பயன்படுத்திக்கிட்டு அவனும் ஆட்டம் போடுறான். ஆனா மேடத்தை நல்லா காக்கா பிடிப்பான். சரியான ஜால்ரா. மேடமும் இருக்கிற பிஸியில இவனை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. சரிம்மா, எதுக்கும் நீங்க அந்த ஆளுக்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. அவன் பொம்பளைங்க விஷயத்துல ஒரு மாதிரி தான் என்று கூறிவிட்டு தனது இடத்திற்கு சென்றார். ஜெயந்தி அமைதியாக தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். 1 மாதம் சென்றது. ஜெயந்தி வீட்டில் அனைத்து வேலைகளும் செய்துவிட்டு வேலைக்கும் சரியான நேரத்தில் வருவது, குமார் கற்றுக் கொடுக்கும் வேலைகளை டக்கன பிடித்து கொண்டு சுறுசுறுப்பாக செய்வதும் என இருக்க அவளை அங்கிருந்த அனைவருக்கும் பிடித்து விட்டது. எம்டி பத்மாவதியும் அவளை ஒரு முறை அழைத்து பாராட்ட அவளுக்கு உற்சாகம் பொங்கியது. ஜெயந்திக்கு அந்த வேலை மிகவும் பிடித்துவிட அதைவிட தனது தாய், தந்தை, தம்பி மூவரையும் ஆபீஸுக்கே வரவழைத்து சந்தித்து பேசி கொண்டிருப்பது மேலும் நிம்மதியாக இருந்தது. வீட்டில் இருந்தவரை அவர்களிடம் மனம் திறந்து பேச முடியாமல் அவள் தவித்து கொண்டிருந்தது போல் அவளது பெற்றோரும் தம்பியும் கூட தவித்து கொண்டிருந்தனர். இப்பொழுது அவர்களும் வாரம் ஒரு முறை தனது மகளை பார்க்க வந்து கொண்டிருப்பது அவர்களுக்கும் நிம்மதியை கொடுத்தது. ஆனால் தன்னால் இந்த வேலையில் சேர்ந்த ஜெயந்தி தன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் தன்னை தவிர அனைவரிடமும் சகஜமாக பழகுவதும் பார்த்து சேகருக்கு எரிச்சலாக இருந்தது. அவளை தன் வலையில் எப்படியாவது விழ வைத்து விட அவன் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு ஜாடை மாடையாக அவளிடம் வழிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் அவனை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவனுக்கு கோபத்தை வரவழைக்க, அன்று தனது அம்மா கொடுத்துவிட்டு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போன தம்பி தருணிடம் பேசிவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்த ஜெயந்தியை நிறுத்தினான் சேகர். என்ன சேகர் என்றவனை உற்று பார்த்தாள். வேலை நேரத்துல வெளியில யார்கிட்ட பேசிட்டு வர என்றவள் அருகில் வந்தான். சற்று நகர்ந்து கொண்ட ஜெயந்தி, அது என் தம்பி என்றாள். தம்பி, அண்ணன், மாமா, மச்சான் யாரா இருந்தாலும் வீட்டோட வச்சுக்கணும். இப்படி தினமும் ஆபீஸுக்கு வர வச்சு அப்படி என்ன பேச்சு வண்டி கிடக்கு? மிஸ்டர், இது ஏன் இஷ்டம். நான் ஒன்னும் வேலை நேரத்துல அவங்கள சந்திச்சு பேசல. லஞ்ச் டைம்ல தான் அவங்க வருவாங்க. அதெல்லாம் எதுக்கு? இனிமே அவங்க இங்க வரக்கூடாது. மீறி வந்தா நான் எம்டி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் வேலை காலி தான். ஜெயந்திக்கு திக்கனானது. சேகர், தயவு செஞ்சு என்னை வேலையில இருந்து மட்டும் எடுத்துடாதீங்க. இந்த வேலையால தான் நான் நிம்மதியா இருக்கேன். எங்க அப்பா கிட்ட பணம் கிட்ட தொந்தரவு பண்ணாம எங்க வீட்டுக்காரரும் அமைதியா இருக்காரு. நானும்
எங்க அப்பா அம்மா தம்பிய வாரம் ஒரு நாள் பார்க்க முடியுது, ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். ஓகே ஓகே, பயப்படாத. நான் அப்படி உன் வேலையை காலி செய்யாம இருக்கணும்னா நீ இஷ்டம் போல நடந்துக்கணும். என்ன செய்யணும்? அது வெரி சிம்பிள். இதோ பாரு, உன் கல்யாண வாழ்க்கையிலையும் உனக்கு ஒன்றும் நிம்மதி இல்லை. உன் புருஷனா உன்னை தினம் தினம் சித்திரவதை பண்றான். நீயும் அழகா இருக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, ஆனா மனசுல சந்தோஷம் இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், பேசாம என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தியனா நான் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தருவேன். நீயும் இங்க வேலை பார்த்துக்கிட்டே நிம்மதியா இருக்கலாம். உன் புருஷனுக்கு தேவை உன் பணம், அதை அவன் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துடுவான். அவனுக்கு என்ன தெரியவா போது? என்ன சொல்ற என்று அவள் அருகில் சென்றான். நான் சொல்றடா என்று அவனை இழுத்து பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் பத்மாவதி. அவளை பார்த்து அதிர்ந்த சேகர், மேடம் என்று கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு அவளை வெறிக்க பார்த்தான். என்னடா மேடம்? உங்க அப்பாவோட பேரை எடுக்கலனாலும் கெடுக்காம இருக்க மாட்டேன். உன்னை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் உங்க அப்பாக்கு கொடுத்த வாக்குக்காக அமைதியா இருந்தேன். ஆனா உன் அட்டகாசம் எல்லையே மீறித்தான் போகுது. உன்னை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் பாரு என்று போனை எடுத்தாள். டக்கன அவள் காலில் விழுந்தவன், மேடம் மேடம் என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் என்று கெஞ்சினான். ஜெயந்தி அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டு நின்றாள். சே, எழுந்துடு, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஆனா என்ன செய்யறது, இப்போ உங்க அப்பாக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். இனிமேல உன்னை இங்க பார்த்தேன் அவ்வளவுதான், மரியாதையா வெளியில போடா என்று கத்தினாள். சேகர் எழுந்து ஒரு தரம் ஜெயந்தியை பார்த்து விட்டு கடகடவென வெளியே சென்றான். அவன் சென்றதும் ஜெயந்தியை திரும்பி பார்த்த பத்மாவதி, ஏமா அவன் உன்கிட்ட அத்துமீறி பேசுறான், அவன் அங்கேயே அறையாம நீ ஏன் அவனுக்கு பயந்துட்டு இருக்கிற என்றவளை உற்று பார்த்தாள். மேடம், அவர் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு என்று நடந்ததை அவளிடம் கூறினாள். ஓ அப்படியா, சரி, இனிமே நீ பயப்படாத. பெண்களுக்கு தைரியம்தான் ஆயுதம், அதுதான் அவங்க கவசம். சில நேரங்கள்ல சில முடிவுகளை துணிச்சலோட எடுத்தாகணும். அது அவங்க உயிரை இல்ல, மானத்தையும் காப்பாத்தும். பெண்கள் அடங்கி போகணும் அடங்கி போகணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்ததால இப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க எல்லாம் அதை பயன்படுத்தி நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. அதுக்காக நம்ம திமிரோட இருக்கணும்னு நான் சொல்ல வரல, தைரியமா இருக்கணும். தைரியத்துக்கும் திமிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜெயந்தி அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே தலையை ஆட்டினாள். சரி, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன். இனிமே அவன் உன்கிட்ட வரமாட்டான். வந்தா என்கிட்ட சொல்லு. அப்புறம் உங்க அம்மா அப்பா தம்பிய இங்க வந்து தைரியமா உன்னை பார்க்க சொல்லு என்றாள். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம் என்று கையெடுத்து வணங்கினாள். இட்ஸ் ஓகே என்று அவள் தோள்களில் தட்டி கொடுத்து விட்டு மிடுக்காக சென்று காரில் ஏறினாள். அன்று மாலை வீட்டிற்குள் நுழைந்த ஜெயந்தியை, வாங்க மேடம் என்று கோபமாக அழைத்தாள் சகுந்தலா. ஜெயந்தி அமைதியாக உள்ளே செல்ல, ஏய் நில்லுடி, எங்க போய் யார் கூட ஊரை சுத்திட்டு வர என்றான் சூர்யா. அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். என்னடி பார்வெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாசம் வேலைக்கு போனதுலயே திமிராயிடுச்சா? ஏய், அவ வேலைக்கு மட்டும் போனா பரவாயில்லடா, கண்டவன் கூட ஊரை சுத்துறாலதான் இந்த தைரியம். ஆமா, இந்த தைரியம் யார் கொடுத்ததுடி என்றவள் அருகில் வந்தாள் சகுந்தலா. மாமா உங்களை விட்டுட்டு போனதும் உங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தாங்களோ அது போல எனக்கும் ஒருத்தர் கொடுத்த தைரியம் தான் இது என்றாள். என்னது, என்னையா தப்பா பேசுற? நான் என்ன உன்னை போல ஊர் மேயறவளா என்று அவளை அடிக்க கையை ஓங்கினாள் சகுந்தலா. அவள் கைகளை பிடித்து கொண்ட ஜெயந்தி, நான் ஊர் மேயறத நீ பாத்தியா என்று அவள் கைகளை பிடித்து தள்ளினாள். என்னது, எங்க அம்மாவையே மரியாதை இல்லாம பேசுறியா என்று கேட்டுக்கொண்டே அவளை அடிக்க பாய்ந்து வந்தான் சூர்யா. என் மேல ஒரு அடி விழுந்தது, உன் மேல திரும்பவும் 10 அடி விழும். விழும்டி, ஓடு காலி. ஒன்னும் இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டு எங்களையே மிரட்டுறியா? ஏமாத்துக்காரனுக்கு பிறந்தவளே என்று சகுந்தலா சீர. சே, வாய மூடு. நானா ஒன்னும் இல்லாம வந்தேன்? ஒன்னும் வேண்டாம், பொண்ணை கொடுத்தா போதுன்னு சொல்லி நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்புறம் எங்க அப்பாவை அது செய்து செய்யணும் ஏமாத்தி பணத்தை புடுங்க. நீங்க எங்க அப்பாவும் எனக்காக எல்லாம் தான் செஞ்சாரு. இருந்தாலும் கடனுக்கு வட்டி கட்டுறது போல என் உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டதும் இல்லாம என்னை வேலைக்கு அனுப்பி என் வருமானத்தையும் புடுங்குறீங்க. ஆமாண்டி,
அப்படியே 1,00,000 கொண்டு வந்து கொட்டுற பாரு. நான் லட்சமா சம்பாதிக்கலனாலும் என் தேவைக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு உழைச்சி சாப்பிட்றேன். ஆனா உங்க புள்ள அது கூட உழைக்காம தண்டத்துக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. கேட்டா பிசினஸ் பண்ண போறாராம். அப்படி பிசினஸ் பண்றவரு தன்னோட சொந்த காசுல பண்ணணும். அப்பதான் அதனோட அருமை தெரியும். இப்படி உழைக்காம மத்தவங்க பணத்துல ஆரம்பிக்கிற பிசினஸ இவர் எப்படி பொறுப்பா நடத்த முடியும்? இத்தனை வருஷம் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்தை உக்காந்து சாப்பிட்டாரு. இப்ப மாமனார கசைக்கு பிழிஞ்சு அந்த பணத்தை அனுபவிக்க பாக்குறாரு. இவரெல்லாம் ஒரு ஆம்பளையா என்றாள். ஆமாண்டி, நான் உனக்கு ஆம்பளை இல்லதான். ஆனா தினமும் உன்னை பார்க்க வரானுங்களே, அவங்கதான் உனக்கு ஆம்பளைங்க இல்ல என்றான் சூர்யா. ஜெயந்தி ஒரு நிமிடம் ஆடி போனாள். என்ன சொன்ன? என்ன பார்க்க தினமும் ஆம்பளைங்க வராங்களா? ஆமாண்டி, அதை கேட்ட என் ஃப்ரெண்டு சேகர அந்த பொம்பளைய விட்டு அடிக்க வச்சிருக்கிற. நீ பண்ற கேவலத்துக்கு அவதான் உனக்கு காவலா? ஓ, அவங்க ஹோட்டல் இந்த வேலைதான் நடக்குதா என்றவன் கூற, பொங்கி வந்த ஆத்திரத்தில் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் ஜெயந்தி. சூர்யா ஒரு நிமிடம் ஆடி போக சகுந்தலா அவள் ஆவேசத்தை பார்த்து ஒரு அடி பின்னால் நகர்ந்து கொண்டாள். இதுக்கு மேல எதனா பேசுனீங்க உங்களை கொன்னுடுவேன். ஏய், உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? மரியாதையா வெளியில போடி, அங்க போய் வாழ வெட்டியா இரு என்று கத்தினான் சூர்யா. போக தாண்டா போறேன். ஆனா நீ நினைக்கிறா போல இனிமே நான் வாழ வெட்டியா இருக்க மாட்டேன். இனிமேலும் தான் நிம்மதியா வாழ போறேன். சரியான நேரத்தில் எடுக்காத முடிவு என் மானத்தை காப்பாத்தாது. இனிமே நான் பேசாம இருந்தா நீங்க என்னை இன்னும் தான் ஏறி மிதிப்பீங்க. போதும், நான் உன் கூட வாழ்ந்த இந்த அடிமை வாழ்க்கை. இதோ பாரு, மரியாதையா சொல்றேன். இன்னும் ஒரே மாசத்துல எங்க அப்பா போட்ட நகை பணம் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல அம்மாவும் பையனும் களிதான் தின்ன வேண்டி வரும். பார்த்துக்கோங்க என்று கர்ஜித்து விட்டு திரும்பினாள். சபாஷ்மா என்று சண்முகம் கையை தட்ட, அக்கா சூப்பர்க்கா என்று ஓடி வந்து அவளது கையை பிடித்து கொண்டான் தருண். தேவிகா சகுந்தலாவின் அருகில் வந்தாள். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீயும் ஒரு காலத்துல உன் மாமியாருக்கு மருமகளா இருந்தவ தானே? ஒரு குழந்தைய பெத்தவ தானே? இப்படி உன் வீட்டுக்கு வந்த குழந்தைய சித்திரவதை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது என்று சீறினாள். சமந்தி என்று சகுந்தலா வாயெடுக்க, ஏய் பேசாத. என் பொண்ணுக்கு நீ மாமியாரே இல்லைன்னு சொல்லிட்டா இனிமே நீ என்னடி எனக்கு சம்மந்தி? போதும், இந்த ஜெயில என் பொண்ணை கட்டி கொடுத்து நான் பட்ட வேதனை எல்லாம். இனிமே என் பொண்ணு எங்க கூடவே நிம்மதியா இருந்துட்டு போகட்டும். உங்க கிட்ட இருந்து அவளுக்கு விடுதலை கொடுங்க என்றாள். தேவிகா, இவங்க என்ன அவளுக்கு விடுதலை கொடுக்கறது? அவளே விடுதலாகிட்டா. ஊருக்காகவும் சொந்த பந்தங்க ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து என்ன போல அப்பனுங்க இது போல ராட்சசங்க கிட்ட பெத்த பொண்ணுங்களை அனுப்பி வச்சுட்டு படுற அவசருக்கே பாப்பா, அது நரகத்தை விட கொடுமை. இனிமே பெண்கள் எல்லாம் தைரியமா இருக்கணும். அதை விட அவங்கள பெத்தவங்க தைரியமா இருக்கணும். கட்டி கொடுத்த தன் பெண்கள் புகுந்த வீட்டுல சூழ்நிலை சரியில்லாம திரும்பி வந்தா அவங்கள ஊருக்கு பயந்து நீ என்ன அவதிப்பட்டாலும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அவங்கள ஏத்துக்கணும். அவங்களுக்கு தைரியம் சொல்லி சொந்த கால்ல நிறுத்தணும். அவங்கள தன்னிச்சையா வாழ விடணும். அப்பதான் இப்படிப்பட்டவங்க திமிர அடங்கும். நீ வாமா என்று தனது மகளின் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றார் சண்முகம். அவர்கள் பின்னால் தேவகி செல்ல, எங்க அக்கா சொன்னது போல எங்க அப்பா அவளுக்கு போட்ட நகை பணம் எல்லாம் இன்னும் ஒரே மாசத்துல வரணும். இல்ல பார்த்துக்கோங்க என்று சூர்யாவை மிரட்டி விட்டு சென்றான் தருண். சூர்யாவும் சகுந்தலாவும் அதிர்ந்து நின்றனர். இத்துடன் விடுதலை கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.